ஜெமினி 3.1 ப்ரோ ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து பக்காவாக வேலை செய்யுது எல்லா டாஸ்க்லேயும், எஸ்பெஷலி இந்த ஃப்ரண்ட் அண்ட் டாஸ்க் அப்படின்னு எல்லோரும் சொல்லிட்டு வராங்க. பட் இது உண்மையாகவே நல்லா வேலை செய்யுதா, இல்லை இது ஜஸ்ட்டு மார்க்கெட்டிங்கா? இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாடலை பக்காவாக ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி எப்படி டிஃப்ரெண்ட் டாஸ்க்ஸில் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த மாடலை எஸ்விஜி கிரியேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அனிமேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்தமாரி எஸ்விஜி அனிமேஷன்லாம் இது வந்து சூப்பராக க்ரியேட் பண்ணுதுங்கிறாங்க. இதை நம்ம இப்போ ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். பட் இது வந்து உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும்னா, உங்கள் ஹீரோ செக்ஷன்ஸ் உங்கள் வெப்சைட்டில் எங்கேயாச்சும் ஆட் பண்ணணும், இல்லை அனிமேட்டட் ஐக்கான்ஸ் வேணும், அந்தமாரி இடத்துலலாம் இது யூஸ் ஆகும். ஸோ வாங்க நான் என்ன பண்ணிடுறேன், இந்த எல்எல்எம்கிட்ட போயிட்டு ஜெமினி ஆப்பில் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரோ செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் ப்ரோ தான் வந்து 3.1 ப்ரோ யூஸ் பண்ணுது. ஸோ வாங்க இதை ரன் பண்ணிக்கலாம். ஐ திங்க் நம்ம வந்து என்ன சொன்னோம், கேன்வாஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிப்போம். இப்போ வந்து அது ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம அந்த எஸ்விஜியில் என்ன கொடுத்துருக்கோம் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னா, எஸ்விஜி அனிமேஷன் நமக்கு வேணும். 2 செல்ஃபோன்ஸ் வந்து சைட் பை சைடு இருக்கணும். ஒரு இடத்துல வந்து பே 500 இருக்கணும். தென் இன்னொரு இடத்துல 1200ன்னு இருக்கணும். பே 500 கொடுக்குறப்ப அந்த காயின் வந்து அங்கே போயிட்டு 1700ன்னு மாறணும். ஸோ இதுதான் இந்த டாஸ்க்கு கொடுத்துருக்கோம். அவுட்புட் வந்து இங்கே முடிஞ்சிருச்சு. அது இங்கே ப்ரிவியூ வரல. நான் என்ன பண்ணியிருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க ப்ரிவியூ பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் அந்த அனிமேஷன் அது க்ரியேட் பண்ணது. ஸோ பேசிக்காக இங்கே வந்து ஒரு இது வேவ் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல லெஃப்ட் ரைட் அழகாக காட்டுது. நான் என்ன பண்ணுறேன், பேனோ எனக்கு இந்த இடத்துல ஹவர் ஆப்ஷன் இருக்குது. பேனோ கொடுக்குறேன், க்ரீன் ஆகுது, இங்கே போகுது, இங்கே ப்ளஸ் ஆகுது கைஸ். ஸோ இதான் கைஸ் நம்ம அனிமேஷனு. நீங்கள் அதர் தான் நீங்கள் பேனோ இருக்கிறமா ஆட்டோமேட்டிக்காக இது ரன் ஆகிற மாரி நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த ஹீரோ செக்ஷன் மாரி மேலே வச்சிட்டிங்கன்னா வெப்சைட்டில் சூப்பராக இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக கட் ஆஃப் ஆகுது. பட் எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா லைட்டாக அது மேலே தூக்கினா கரெக்டாக இருக்கும். ஸோ இதாங்க கைஸ் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. ஐ திங்க் இது வந்து ஒரு 10 out of 10 அவுட்புட் தான் கைஸ். இந்த மாடல் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்ததுக்கு ஓகே, இது நல்லாவே அவுட்புட் தந்திருக்கு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். ஸோ செகண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி ஒரு யூஐ காம்பனண்ட்டை ஜெமினிட்ட கொடுத்து எனக்கு இதை ரீக்ரியேட் பண்ணித்தா அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். ஸோ வாங்க எப்படி இது பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ அவுட்புட் வந்துடுச்சு. உங்களுக்கு ப்ரிவியூ காட்டுறேன். ஸோ இதான் கைஸ் நமக்கு வந்திருக்கு. அது என்ன நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதான் கொடுத்துருக்கோம். இதுக்கும் பாருங்கள், பிக்சர் பர்ஃபெக்டாக வரல. லைக் ஓகே, கிளாஸ் ஃபோமோஃபிக் எஃபெக்ட்லாம் அதெல்லாம் பண்ண முடிஞ்ச அளவுக்கு படுது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் ஸ்டைல் கைண்ட் ஆஃப் தீமிஃபைடு ஒரு காம்பனண்ட். ஏன்னா ஒருத்தவங்க வந்து எதுலேயோ டிசைன் பண்ணியிருக்காங்க. மேபி அடோபி ஃபோட்டோஷாட் ஏதாச்சும் இருக்கலாம். பட் அதேமாரி நம்ம HTML பண்ணுறது பார்த்திங்கன்னா இது நல்லாவே பண்ணியிருக்கு கைஸ். இந்த பட்டன்லாம் ஒர்க் ஆகுது, ப்ளே, பாஸு, தென் இந்த இமேஜஸ்லாம் நான் தான் அது கொடுத்தேன். எல்லா பட்டனும் ஓகே. இந்த பட்டன் ஒர்க் ஆகுது, கீழே இதெல்லாம் அனிமேட் ஆகுது. ஸோ இது எனக்கு பிடிச்சிருக்கு சார். ஓகே, சூப்பராக இருக்குது கைஸ் இந்த அவுட்புட்டு. ஓகேவா, இது வந்து நம்ம ஜெமினி 3.1 பண்ணது, கிளாட் சானட் பண்ணது பாருங்களேன் எவ்வளோ கிளம்ஸியாக இருக்குன்னு. ஸோ டெஃபினெட்லி இதுக்கும் அதுக்கும் போட்டி வச்சா இதான் ஜெயிக்கும். அண்ட் இது வந்து ஜெமினியோட நல்ல மாடலாக கேட்டால் ஜெமினிக்கு ஈக்குவலாக கேட்டால் கிடையாது. கிளாட் சானட் வந்து ஒரு படி கீழே தான் இருக்குது. கிளாட் சானட்டுக்கு மேலே ஓப்பஸ் இருக்குது. அதையும் நம்ம ஜெமினி 3.1 கம்பேர் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். பட் ஜஸ்ட் டு கம்பேர் த அவுட்புட் பிட்வீன் 2 மாடல்ஸ் கைஸ். ஓகேவா, ஸோ இதோட செகண்ட் டெஸ்ட் முடியுது. வாங்க தேர்ட் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ தேர்ட் டெஸ்ட் பார்த்தோன்னா இந்தமாரி ஒரு மோஷன் கிராஃபிக்ஸ் வந்து பண்ணணும் கைஸ். லூப்லேயே போயிட்டு இருக்கணும், இதேமாரி பண்ணணும். இந்த அவுட்புட் யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிளாட் சானட் 4.6. ஸோ இதே தான் நம்ம சேம் ப்ராம்ப்டை கொடுத்து ஜெமினி 3.1 கேட்க போகிறோம். வாங்க அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் இந்த இடத்துல கிளாடு வந்து ஒரு இதை செட் பண்ணியிருக்கு, ஒரு ஸ்டாண்டர்டை. அதை முறியடிக்குமா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ கைஸ் கோட் அடித்து முடிச்சுட்டு நானும் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஐ எம் ஆல்சோ எக்ஸைட்டட். ஓகே, தட்ஸ் இட். ஓகே, ஆப்பிள் ஸ்டைல்னோட ரொம்ப மினிமலிஸ்டிக்காக போயிட்டுன்னு நினைக்கிறேன். பட் நம்ம கிளாட் சானட் வந்து நல்லா திங்க் பண்ணி ஒரு மார்க்அப் மாரி கொடுத்துருக்கு. அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள திங்கிங்க்கு முன்னாடி உள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி அவுட்புட் கொடுத்துருக்கு. இது வந்து நம்ம என்ன கேட்டோமோ அந்தமாரி ஒரு பேசிக்கான இதில் கொடுத்துருக்கு. பிகாஸ் நானும் நிறைய ஸ்பெசிஃபை பண்ணல, ஆப்பிள் ஸ்டைலில் இருக்கணும் அப்படிங்கிற மாரி கொடுத்த பாருங்க. இவ்வளோ தான் கொடுத்தனே. பட் ஸ்டில் வந்து கிளாட் சானட் வந்து நிறையா பண்ணியிருக்கு. பட் 3.1 கொஞ்சம் ஓகேவாக பண்ணியிருக்கு. இந்த டெஸ்ட்டில் அப்சல்யூட்லி கிளாட் சானட் தான் ஜெயிச்சிருக்கு. உங்களுக்கே அவுட்புட்டில் தெரியும். ஸோ வாங்க ஃபோர்த் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டெஸ்ட்டான கேம் க்ரியேஷனுக்கு போயிடுவோம்.
நான் வந்து ப்ராம்ப்டை போட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஃப்ளாப்பி பேட் க்ரியேட் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஃப்ளாப்பி பேட் க்ரியேட் பண்ணப்போ எப்படி இருந்துச்சு கிளாட் சானட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் விளாண்டுட்டே இருந்தேன். இங்கே பார்த்தீங்களா? ஸோ நம்ம ஆக்சுவலி நான் வந்து என்னென்னா இதுலேயும் அழுத்தலாம், இன்னொன்று ஸ்பேஸ் அழுத்தினாலுமே அது ஒர்க் ஆகுது. இதுதான் ஃப்ளாப்பி பேட். யாரோட அவுட்புட்னா கிளாட் சானட்டோட அவுட்புட். ஓகேவா? கிராவிட்டியே சிமுலேட் பண்ணியிருக்கோம். ஐ மீன் அது பண்ணியிருக்கு, நான் எதுவும் பண்ணல. ஸோ வாங்க 3.1 எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம். இங்கே நான் நல்லா விளாண்டு அவுட் ஆகிட்டேன் கைஸ். லேட் சி. ஸோ பார்த்தீங்கன்னா 171 லைன் கோடு தான் அடிச்சிருக்கு. லைக் ஐ எம் ஆல்சோ ஸ்கெப்டிக்கல் அபவுட் திஸ். லேட் சி கைஸ். ஓகே ஓகே ஒர்க் ஆகுது கைஸ். எனக்கு இது விளையாட இன்னும் பிடிச்சிருக்கு. ஏன்னா சூத்தாக இருக்குது. ரொம்ப 60 FPS போகிற மாதிரி இருக்குது. அது விளையாடவும் நல்லா இருக்குது. ஏன்னா நான் வந்து ஜாலியாக உண்மையாகவே ஒரு துவக்காமல் விளையாண்டுருக்கேன். லைக் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது கைஸ். ஓகே இது லைக் ஒரு பேட்டர்னில் தான் இருக்குது. எப்படின்னா இந்தமாரி விளாண்டா நான் கரெக்டாக விளாண்டுருவேன். ஏன்னா ரொம்ப ஜம்ப் ஆக மாட்டுது. ஏன்னா நான் ஒரு தடவை அழுத்தினாலுமே நான் இங்கே போய்ட்டு அழுத்தினா அவுட் ஆயிடுவேன். அது எனக்கு நல்லா தெரியுது. எங்கே போய்ட்டு அழுத்தினா அவுட் ஆகும், இங்கே போனோம். லைக் கேம் இஸ் ப்ரிடிக்டபிள், இட்ஸ் நாட் ஹார்ட் அப்படி தான் சொல்லுவேன். பட் அது நல்லா இருக்குது அப்படி விளாடதா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் சி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அவுட் ஆகிட்டேன். பட் நான் போயிடுவேன்னு நினச்சேன். பட் எனக்கு இந்த அவுட்புட் பிடிச்சிருக்கு. பட் நம்ம பிளெயினாக தான் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு இவ்வளோ தான் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துலையே அவன் வந்து நல்ல அவுட்புட் கொடுத்துருக்கான். இந்தமாரி எஸ்விஜிலாம் போட்டு இந்தமாரி லைக் ஆக்சுவல் ஃப்ளாப்பி பேடே வச்சுருக்கு. பட் இங்கே வந்து ஃப்ளாப்பி பேடோட ஒரு ஃப்ளாப்பி பேட் லோ பட்ஜெட் ஃப்ளாப்பி பேட் தான் கொடுத்துருக்கு. பட் விச் இஸ் குட். ஐ லைக் திஸ் ஆல்சோ. ஓகேவா கைஸ்? ஸோ இதில் யார் ஜெயிச்சா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ரெண்டுத்துலேயும் நீங்கள் விளாண்டு பார்த்தா தான் தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் நல்லா இருக்குது அதை விட. ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. பட் கம்பேர் நீங்கள் கேட்பீங்க ஏன்டா இவன் இப்படி சொல்கிறான்னு. கண்டிப்பாக கிளாட் சானட் தான் ஜெயிச்சிருக்கீங்க. ஏன்னா வந்து இங்கே யூஐ வந்து அவ்வளோ குட்டாக இல்லை. ஓகேவா கைஸ்? ப்ரைமரிலி ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்துடுவோம். ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம அங்கே கேட்ட அதேமாரி ஒரு லேண்டிங் பேஜ் தான் வந்து கேட்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு கிளாட் சானட் கொடுத்த லேண்டிங் பேஜையும் காட்டிடுறேன். ஸோ இங்கே தான் கைஸ் neuroflow.ai இந்த லேண்டிங் பேஜ் தான் கிளாட் சானட் கொடுத்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேஷாக தான் எனக்கே ஃபீல் ஆச்சு. பட் வாங்க நம்ம ஜெமினி என்ன கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ எனக்கு இப்போ நர்வஸாக தான் இருக்குது. ஏன்னா நம்மள ஆல்ரெடி ஓகே வி ஹாவ் அ கம்படிட்டர் ஹியர். ஓகேவா? இப்போ 3.1 எப்படி பண்ணியிருக்கு? 3, 2, 1. ஓகே ஏன் இது ரெண்டு சிமிலராக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே மை கை மெஸ்ட் இட் அப். நிறைய இடத்துல இது மெஸ்ட் அப் பண்ணியிருக்கு. பட் வை திஸ் ஆர் லுக்ஸ் லைக் சிமிலர்? ஏன் இந்த ரெண்டு சிமிலராக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன் ஒரே கலர்? ஏன் நான் வந்து ஜஸ்ட் எனக்கு ஏஐயில் பண்ணேன் அப்படின்னோடனே ஏன் இந்த கலர் ரெண்டுமே சூஸ் பண்ணாங்க? தெர் இஸ் சம்திங் கோயிங் ஆன் பிட்வீன் திஸ் மாடல். பட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் சேம். மேபி அதனால் கூட இருக்கலாம். மேபி நான் இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த கலருக்கு கொடுத்துருக்கலாம். சாரி, மை பேட். பட் ஓகே, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரில. இந்த இடத்துல இது நல்லாயிருக்கு. ஓகே கைஸ், வி ஹாவ் அ கிளியர் வின்னர் இந்த இடத்துலையும். அப்சல்யூட்லி சானட் வந்து ஜெயிச்சிட்டாப்பில். நான் உங்களுக்கு நம்ம ப்ராம்ப்டையும் காட்டுறேன். பிகாஸ் நீங்கள் என்ன வந்து நீங்கள் ஒழுங்காக சொல்லலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? எங்கேயாச்சும் கலர் நான் சொல்லியிருக்கேண்ணா அப்படின்னு பார்த்தா கலரும் நான் சொல்லலை. ஸோ கிளியர்லி ஐ எம் ஆல்சோ டிசப்பாயிண்டட். நான் பேசுகிறதுலேயே உங்களுக்கு தெரியும் கிளாட் சானட் தாங்க ஜெயிச்சிருக்கான். வாங்க லாஸ்ட் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். அண்ட் இது ஆல்சோ ஒரு ஸ்ட்ராங் ஹேண்ட் யார் வச்சுருக்கான்னா இந்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜெமினை தான். ஏன்னா இது வந்து ஸ்கியூ நிமோஃப் லைக் ஏதோ ஒரு வார்த்தை அந்த இதை வந்து நல்லா பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம் ஃபைனலாக. பட் சோஃபார் இதை நான் வந்து ஆல்ரெடி நான் கிளாடில் வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணல. ஓகேவா? சோஃபார் சில இது வந்து இது நல்லா பண்ணிச்சு கைஸ். மியூசிக் இது நல்லா பண்ணிச்சு. இது சூப்பராகவே பண்ணிச்சு. இது நான் அப்படியே எடுத்து ஒரு ஹீரோ செக்ஷனில் போட்டுருவேன். இது வந்து நம்ம பண்ணலை. இது வந்து பண்ணியிருக்கு. பட் ஐ ஃபீல் இட் இஸ் கிளியர்லி ஆஃப். இது வந்து ஓகேயிஷ். கண்டிப்பாக ஓகேயிஷ் கூட கிடையாது. நிறையா இஷ்யூஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்குது. ரெண்டுமே ரெஸ்பான்சிவாக இருக்குது. பட்டு இங்கெல்லாம் பாருங்களேன் ஸ்பேஸு அந்தமாரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது கைஸ். ஓகே லெட்ஸ் சி லாஸ்ட் அவுட்புட் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்துருக்கு. ஸ்கியூ
லைக் ஏதோ மோர்ஃபிசம், நான் அதை படிக்கிறேங்களேன். ஸ்கியூனிமோஃபிக் அந்தமாரி தான் ஒரு வார்த்தை. ஸோ அது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னாங்க. ஸோ அதுவே நான் கொடுத்துருக்கேன். பட் இந்தமாரி யூஐ நான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஹவர் பண்ணுறப்போ ஒரு எஃபெக்ட் வருது பார்த்தீங்களா. மேபி நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அந்தமாரி இதில் கொடுத்து க்ரியேட் பண்ணுறீங்கிறப்ப இந்தமாரி க்ரியேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் இது வந்து பிளாக் கலரில் இருந்து தென் வந்து அந்த ஒரு தீமிஷில் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் நான் இங்கே கொடுத்து காஃபி கலர் அப்படிங்கிறதுல தான் கொடுத்தேன். கண்டிப்பாக நான் கேட்ட அவுட்புட் வந்திருக்கு. ஐம் நாட் லைக் ஓகே, இதை பார்க்க எனக்கு ஓகே மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த இதெல்லாம் கொஞ்சம் சப்டிலாக இருந்திருக்கலாம். இந்த ஒயிட் வருதுல கைஸ், அந்த ஷேடோ அது கொஞ்சம் சப்டிலாக இருந்திருக்கலாம். இன்னும் அது பிளாக்காக இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஒயிட்லேயும் ஓகே இஷ்ஷாக தான் இருக்குது. பட் இந்த எஃபெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, பலூன் அடிக்கிற மாரி. ஸோ ஓவராலாக இது ஓகே, எனக்கு இது பிடிச்சிருக்கு கைஸ். இந்தமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வென் யூ ஆர் புட்டிங் ஸ்மால் காம்போனண்ட் இல்லை வந்து ஒரு செக்ஷனு பென்டோ கிரிட் அந்தமாரி ட்ரை பண்ணுறப்ப இந்தமாரி ஒரு இதை எடுத்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது கைஸ். மேபி ஒரு ஹீரோ செக்ஷனுக்கு மட்டும் ஒரு சைடில் ஒரு இது பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இந்தமாரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. ஸோ இதாங்க கைஸ் நம்ம ஓவரால் அவுட்புட்ஸ். ஸோ நான் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராம்ப்டை கொடுத்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த வெப்சைட்டை ஒர்க் எடுத்துகிட்டு பண்ணி கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்தமாரி வருது. ஒரு ஃப்ளோஸ் தட் ரன் தெம் செல்ஃப்ஸ் ஆப் வர தூக்கிடுச்சு கைஸ். ஓகே கைஸ், இந்த ஆக்சுவலி இது வெப்சைட்டில் நல்லாவே பண்ணிச்சு. நான் அன்றைக்கி ஒரு வெப்சைட் பண்ணி கேட்டேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வெப்சைட் தான் அது பண்ணது ஆக்சுவலி. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்டும் நான் எதில் கேட்டேன்னா ஜெமினைட்டை தான் கேட்டேன். நான் கொடுத்த ப்ராம்ப்ட் பாருங்கள், ஐ வாண்ட் அ கிரேட் டேஷ்போர்ட் பில்ட் ஆன் தி. ஸோ பேசிக்காக இந்த ப்ராம்ப்ட்டை நான் கொடுத்தேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் ஐ திங்க் தேர் ஆர் சம் பேக் அண்ட் ஃபோர்த். நான் போனேன். பட் இங்கே பாருங்களேன், கிவ் மீ அ கூல் பியூட்டிஃபுல் ஏஸ்தெட்டிக் வெப்சைட் ஃபார் ஏஐ கன்சல்டிங் லைட் தி மாடர்ன் பிளரின். எனக்கு வந்து பிளரின் தான் வரணும் அப்படின்னு கேட்டேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதாங்க நான் வந்து இதை வச்சு பில்ட் பண்ணது. பட் நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் வச்சு தான் மாறும். பட் நான் வந்து இது டெஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக கம்மியான இன்ஃபர்மேஷன் கொடுத்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா அவுட்புட் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் பக்காவாக ப்ராம்ப்ட் எழுத மாட்டாங்க கரெக்டாக. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து சில பல வார்த்தையை கொஞ்சம் லைட்டாக மாற்றுறப்ப கூட உங்களுக்கு அவுட்புட் நல்லா வரலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா கிவ் மீ அ பியூட்டிஃபுல் ஏஸ்தெட்டிக் வெப்சைட் ஃபார் ஏஐ கன்சல்டிங் தான் நான் போட்டேன். பார்த்தீங்களா அவுட்புட் எப்படி இருந்திருக்குன்னு. நீங்கள் அந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வி ஹேவ் டன் சிமிலர் வீடியோ ஃபார் கிளாட் சனட் 4.6 as well. நான் அதே ப்ராம்ப்ட்ஸ் எடுத்து இங்கேயும் போட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி கூட உங்களுக்கு காட்டியிருக்கேன். நிறைய இடத்துல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நிறைய இடத்துல கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். பட் பேஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன் தட் வி ஆர் கிவிங் அவுட்புட் இஸ் சேஞ்சிங் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுலாம், அது பண்ண கோடிங் தான். தென் இதுவும் சொன்னாங்க, இதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காட்டுறேன். இந்தமாரியும் இது வந்து பண்ணுது ஒன் ஷாட்டில் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க கைஸ். இந்தமாரி 3JSலாம் யூஸ் பண்ணி அழகாக பண்ணுது, 3D வெப்சைட்லாமும் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ நிறைய விஷயம் இதுக்கு கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. பட் நான் சிம்பிளான ப்ராம்ப்ஸை வச்சு எவ்வளோ அதால் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தேன். பட் நீங்கள் நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் பக்காவாக கொடுக்குறப்ப அதால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணவும் முடியுது. ஐ வுடன்ட் சே தட் திஸ் மாடல் இஸ் வேஸ்ட் ஆர் இட்ஸ் நாட் அப் டு த மார்க். நான் கொடுத்த ப்ராம்ப்ஸுக்கு இது இப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் பெட்டர் ப்ராம்ப்ஸ் கொடுக்குறப்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ தட் இஸ் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். If you guys have anything on your mind, do leave that in comments so that I can take it as a feedback or improve my videos. So thank you so much. Bye.